காவிரி தாயை வழிபடும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு இன்று ஏராளமான பெண்கள் காவிரி ஆற்றில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். விவசாயத்திற்கு உதவும் காவிரி ஆற்றை வணங்கும் ஒரு விழா ஆடிப்பெருக்காக கொண்டாடப்படுகிறது. இளம்பெண்கள் தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என வேண்டி மஞ்சள் கயிறை தங்கள் கைகளில் கட்டிக்கொள்வதும், திருமணமான பெண்கள் தங்கள் கணவருடன் வந்து வேண்டுதலை நிறைவேற்றுவதும் வழக்கம். இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அதிகாலை முதல் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் மற்றும் காவிரி படித்துறையில் திரண்ட மக்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். புதுமண தம்பதிகள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து உற்சாகமாக மஞ்சள் கயிறை அணிந்து கொண்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் காவிரி ஆற்றங்கரையில் திரண்டிருந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இங்க காவிரி தாயை எல்லாரும் அம்மனா நினைச்சு வழிபடுறாங்க. நாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாலை, நாங்க கல்யாண நாள் அன்னைக்கு அணிந்திருந்த எல்லா மாலையும் போட்டுட்டு தாலி பிரிச்சு கட்டி விளக்கு இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு போலான்றதுக்காக வந்திருக்கோம். கரூர் அருகே மாயனூரில் காவிரி ஆற்றில் இன்று அதிகாலை முதல் மக்கள் கூட்டம் அலைமோதியது. முளைப்பாரியை எடுத்து வந்த பெண்கள் அதை ஆற்றில் விட்டனர். பச்சரிசி, வெல்லம், பழங்கள் உள்ளிட்ட பல வகையான மங்கள பொருட்களை படைத்து காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்தனர். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆச்சு. ஆடி 18 அன்னைக்கு புதுமண தம்பதியினர் காவிரி தாயை கும்பிட்டு வழிபட்டா மாங்கல்ய பாக்கியம் நிலைக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்யாணமாகாத பெண்களும் இங்க குளிச்சுட்டு மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டா சீக்கிரம் திருமணம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. காவிரி தாய்க்கு நன்றி சொல்ற ஒரு விழாவா இது நடக்குது. ஆடிப்பெருக்கு விழாவிற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருந்த போதிலும் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பகுதிக்கு வந்து சேரவில்லை. இதனால் மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகத்தினர் ஆழ்குழாய் கிணறு அமைத்து தண்ணீருக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அதனால் வழக்கமான உற்சாகமின்றி ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டது. வருஷம் நாங்கள் காவேரி கரைக்கு பாரம்பரிய முறைப்படி ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாடுவோம். இந்த வருஷம் தண்ணி இல்லாதனால நாங்களே மோட்ரு போட்டு நாங்களே தண்ணியை ஏற்படுத்தி முனிசிபாலிட்டி ஏற்படுத்தி கொடுத்து நாங்களே ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் அந்த வழக்கத்தை மாற்ற மறுபடியும் நாங்கள் கொண்டாடிட்டு போகிறோம். இதேபோல் நாமக்கல்லை அடுத்த பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையில் குவிந்த பக்தர்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். புதுமண பெண்கள் தங்கள் தாலியை பிரித்து புது தாலி அணிந்து கொண்டனர். மேலும் ஆற்றங்கரையோரம் உள்ள கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் காவிரி, பவானி, அமர்நதி உள்ளிட்ட 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இங்கு வந்திருந்த புதுமண தம்பதிகள் முளைப்பாரியை ஆற்றில் விட்டு வழிபாடு நடத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரிக்கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. காவிரிக்கரை படித்துறையில் திருமண மாலைகள், அரிசி, பழங்கள் ஆகிய பொருட்களை வைத்து பூஜை செய்தனர். பெண்கள் புதிய மஞ்சள் கயிறு அணிந்து காவிரி தாயை வழிபட்டனர். திருப்பூரை அடுத்துள்ள திருமுருகன் பூண்டியில் திருமுருகநாத சுவாமி கோவிலின் அருகே உள்ள மகாமகக்குள பிள்ளையார் கோவிலில் ஆடிப்பெருக்கு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த குளத்தில் தண்ணீர் வற்றியதன் காரணமாக கடந்த 68 ஆண்டுகளாக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படவில்லை. இந்நிலையில் குளம் தூர்வாரப்பட்டதை தொடர்ந்து இன்று பக்தர்கள் கோவில் குளத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர்.